தகப்பனே நன்மை செய்திரே. நன்றி தகப்பனே நன்மை செய்திரே. சிறந்த முறையிலே குரல் எழுப்பும் சிலுவை ரத்தம் நீ சிந்தினிரே. சிறந்த முறையிலே குரல் எழுப்பும் சிலுவை ரத்தம் நீ சிந்தினிரே. இரத்த கோட்டைக்குள் வைத்துக் கொண்டு எதிரி நுழையாமல் காத்துக் கொண்டு. இரத்த கோட்டைக்குள் வைத்துக் கொண்டு எதிரி நுழையாமல் காத்துக் கொண்டு. பலிபீடம் கட்டுவோம், நல்ல தெய்வம் நன்மை செய்தார். நன்றி பலிபீடம் கட்டுவோம், நல்ல தெய்வம் நன்மை செய்தார். செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவேன். செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே. நன்றி தகப்பனே நன்மை செய்திரே. நன்றி தகப்பனே நன்மை செய்திரே. நம்முடைய பாட்டுத்தல்ல கல்வாரி அன்பை நான் தியானிக்கையில் கல் மனமும் என்னில் உருகிடுதே என்ற பாடலை நாம் பாடலாம். கல்வாரி அன்பை நான் தியானிக்கையில் கல் மனமும் என்னில் உருகிடுதே. கல்வாரி அன்பை நான் தியானிக்கையில் கல் மனமும் என்னில் உருகிடுதே. சிலுவையில்
அல்லேலூயா. கையில் தலையிலையா சொல்லுங்க சத்தமாக. கர்த்தர் நல்லவர். இந்த மாலையில் வந்திருக்கிற எல்லாரும் இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். விசேஷமாக ஆன்லைனில் பார்க்குற அனைத்து சகோதர சகோதரிகளை இயேசுவின் நாமத்தினால் நாங்கள் வாழ்த்துகிறோம். தொடர்ந்து பாருங்கள், கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. இந்த வாரம் ஒரு விசேஷித்த வாரம். ஆமென். இந்த வாரத்துக்கு பெயர் என்ன அப்படின்னா ஹோலி வீக். என்ன வீக்கு? ஆமாம், ஹோலி வீக் ஆகிடக்கூடாது. ஹோலி வீக் அப்படின்னா பரிசுத்த வாரம். அல்லேலூயா. ஆக இந்த வாரம் பரிசுத்தமான வாரம் ஆரம்பிச்சிருக்கிறோம். நாம் பரிசுத்தம் அடைய அடைய இன்னும் அதிகமான தேவ பலத்தை பெற்றுக்கொள்ள போகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் இந்த வாரம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்? பரிசுத்தம் அடைய அடைய எதிர்ப்புகள் அதிகமாக வரும். ஆமாவா இல்லையா? பாருங்கள், ஏசப்பா இந்த கடைசி வாரத்தில் ஊழியத்தில் செய்ய செய்ய யூதாஸ் காரியத்துக்குள்ளே யார் வந்து புகுந்தான்னு சொல்லுது பைபிளில். சாத்தான் புகுந்தான். அதான் நம்ம வீட்டில் சபைகளில் எதை மட்டும் பத்திரமா பாதுகாத்துக்கணும்னா வாயை. எந்த காரணத்தை கொண்டு இந்த வாரத்துக்கு ஹோலி வாரம் இல்லையா, எதுக்கு பூட்டு போடணும்? ஆமாம், அப்போ சத்ரு தோற்று போயிடுவான். நாம் வாயை மூடி இருந்தால் கர்த்தருடைய தேவ பலத்தை நாம் கண்டிப்பாக பெற்றுக்கொள்வோம். ஆக ஈஸ்டர் சண்டே வரைக்கும் தேவ பலத்தில் இருக்கணும். குடும்பத்தில் சமாதானம் சந்தோஷம் தாங்க கர்த்தர் கிருபை பாராட்டுவாராக. அல்லேலூயா. அதனால் இன்றைக்கி ஸ்பெஷல் சாங் வந்து ஏஞ்சல் டீம்ஸ் வந்து பாடப்போகுது. சகோதரி ஏஞ்சல் டேனியலும் ஏஞ்சல் ரோலன்ஸும் வந்துட்டு ஒரு ஸ்பெஷல் பாடல் பாடுவாங்க. பிறகு கர்த்தருடைய வார்த்தை நம்ம கேட்க போகிறோம். அல்லேலூயா. கைகள் தலையிலேயே சொல்லுங்க. வாங்க, சீக்கிரம் வாங்க. நீங்கள் முழிச்சுங்க எடுத்து பார்த்தா பாட்டு திடீர்னு தெரில மாதிரி இருக்குது. வந்து நில்லுங்க. இல்லைன்னா வாங்க, சொல்லுறோம். எப்பவுமே நம்ம ஆயத்தமாக இருக்கணும் பாட்டு பாடுறதுக்கு. இயேசுவே உந்தன் மாசில்லா இரத்தம் எந்தனுக்காக சிந்தினீரே. கோர பாடுகள் யாவும் சகித்தீர், அத்தனையும் எனக்காகவோ. இயேசுவே உந்தன் மாசில்லா இரத்தம் எந்தனுக்காக
ஜாலியாக பாடுறாங்க பாருங்கள். இப்போ தான் சொன்ன வரும்போது நீங்கள் பாடணுன்னு. இன்றைக்கி பாடுறவங்க மிஸ் ஆகிட்டாங்கன்னா இன்றைக்கி வரல, லேட் ஆகிடுச்சு. அதனால் திடீர்னு மாற்றிருக்கிறோம். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம பாஸ்டர் அப்போ நம்ம மத்தியில் கர்த்தருடைய வார்த்தை கொடுக்க போகிறார். எல்லா கைகளை தட்டி உற்சாகமாக வர. Praise the Lord. ஜெபம் பண்ணலாம். அன்புள்ள பரமபிதாவே, பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, உம்முடைய சொந்த குமாரனாகிய இயேசுவை நீர் எங்களுக்கு கொடுத்தீர், ஈவாய் கொடுத்தீர். எங்களை மீட்கும்படியாக, மனுக்குலத்தை மீட்கும்படியாக யோவான் 3:16 நாங்கள் கேட்டோம். தம் ஒரே பேரான குமாரனாகிய இயேசுவை ஒப்பு கொடுத்தீர், இவ்வளவாய் அன்பு கூர்ந்தீர் என்று அழகான உம்முடைய மதுரமான வார்த்தைகளை நாங்கள் நேற்றைய தினத்தில் கூட கேட்கும்படி தயவு செய்தீங்க. ஆம் ஆண்டவரே, இந்த நாட்களிலே கூட 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக நம்முடைய குமாரனாகிய இயேசு நீர் எதற்காக அனுப்பினீரோ அதற்கு கடைசி நாட்களிலே அவர் செய்த தியாகமும் பாடுகளும் எங்களுக்கு படிப்பினையும் பரிசுத்தத்தையும் சுத்திகரிப்பையும் உண்டு பண்ணும்படி மாதிரியை முன்வைத்து போனீர் ஆண்டவரே. காய் துதிக்கிறோம். இந்த நாளிலே கொடுமுடி பிள்ளைகளாகிய நாங்கள் இந்த வார்த்தைகளை கேட்கும் பொழுது நாங்கள் எங்களை சுத்திகரித்து கொள்ள கர்த்தர் அனுகிரகம் செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். யோவான் 13:10 சொல்லப்பட்டிருக்கிறது, இப்பொழுது நீங்கள் எல்லாரும் சுத்தமாக இருக்கிறீர்கள் என்று சொல்லுகிறீர். அதோடு நிறுத்தி விடாமல் எல்லாரும் அல்ல என்று எழுதியிருக்கிறது. எல்லாரும் சுத்தமானவர்கள் அல்ல என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆம் ஆண்டவரே, அசுத்தங்கள் நிறைந்த உலகம், கண்களின் பார்வை, மாம்ச சிந்தை எல்லாம் மனுஷனை தீட்டுப்படுத்தும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நாங்கள் கூட இந்த நாளிலே எங்களை சுத்திகரித்து கொள்ள இந்த ஒரு நல்ல நேரத்தை எங்களுக்கு தந்ததுக்காய் துதிக்கிறோம். முது பிள்ளைகளாகி எங்களை அதிகமாய் பரிசுத்தப்படுத்துங்க. எங்களை ஒரு விசை கூட சுத்திகரிங்க. மகிமை கனம் துதி எல்லாம் உங்களுக்கு தான். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலேயும் ஆண்டுடைய செய்தியை சொல்லுவதற்கு முன்னால், கடந்த நாட்களிலே நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நீங்கள் கொடுத்த செய்திகளை கொஞ்ச நேரம் நானும் அசை போட்டேன். பகல் வேளையில் ஒவ்வொரு நாளும் நீங்கள் சொன்ன வார்த்தைகளை பரிசுத்த ஆவியானவருடைய துணையோடு ஒவ்வொரு நாளும் மறுபடியும் நான் அதை கேட்டு மகிழ்ச்சி அடைந்தேன். அது எனக்கு மிகவும் பிரயோஜனமாக இருந்தது என்று நான் தேவ சமூகத்தில் மனப்பூர்வமாய் சொல்லுகிறேன். பிரைஸ் காட். ஹல்லேலூயா. பாஸ்டர் சொன்னது போல இந்த வாரம் மிக முக்கியமான வாரம். ஒரு கூட்டம் ஜனம் பண்டிகையின் வாரம் என்று நினைத்து பண்டிகையாய் கொண்டாடுகிறது. ஆனால் வேதாகமத்தில் என்ன எழுதியிருக்குது என்று சொன்னால், சுற்று வட்டாரத்தில் இருக்கிற எல்லா கிராமங்களிலும் பட்டணங்களிலும் இருந்து தங்களை சுத்திகரித்து கொள்வதற்கு
பஸ்கா பண்டிகைக்கு முன்னாலேயே எருசலேமுக்கு வருவதற்கு தங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டு வந்து கொண்டே இருந்தார்கள் என்று சுவிசேஷத்தில் எழுதப்பட்டிருக்கு. அப்போ தங்களை சுத்திகரித்து கொள்வதற்கு ஒரு கூட்டம் விரும்புகிறது, ஒரு கூட்டம் பண்டிகை நாட்கள், பண்டிகையை விசேஷமாய் கொண்டாட வேண்டும் என்று ஒரு கூட்டம் வருகிறது. நாம் எந்த கூட்டத்தில் இருக்கிறோம் நீங்களே ஜட்ஜ் பண்ணிக்கணும். சுத்திகரித்து கொள்வதுக்கு வர்றோமா இல்லை பண்டிகையை கொண்டாட வர்றோமா நீங்கள் யோசிக்கணும். யோவான் சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை வாசிங்க. நான் செய்திக்காக இல்லை, செய்தி இல்லை, இது நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துறதுக்காக இந்த வசனத்தை வாசிக்க சொன்னேன். வாசிங்க. பஸ்கா பண்டிகைக்கு முன்னே பஸ்கா பண்டிகைக்கு முன்னே இயேசு உலகத்தை விட்டு பிதாவிடத்திற்கு போகும்படியான தம்முடைய வேலை வந்ததென்று அறிந்து தாம் இவ்வுலகத்தில் இருக்கிற தம்முடையவர்களிடத்தில் அன்பு வைத்தபடியே முடிவு பரியந்தமும் அவர்களிடத்தில் அன்பு வைத்தார். அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை நீங்கள் கேட்கும் பொழுது ஆவியானவருடைய ஆலோசனையில், ஆவியானவருடைய இசைவில் அவரோடு கூட ஒன்றி விடுங்கள், அவரோடு சேர்ந்து கொள்ளுங்கள். அது பயங்கரமாய் கிரியை செய்யும். அல்லேலூயா. வசனம் பொய் அல்ல, உண்மை, ஜீவனுள்ளது. வசனத்தை கேட்டவர்கள் யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இவன் அசுத்தவான், இவன் போக்கிரி, இவன் பிரியமில்லாதவன் என்று அல்ல. யாரெல்லாம் வசனத்தை கேட்டார்களோ எல்லார் மேலும் பாரபட்சமின்றி எல்லார் மேலும் ஆவியானவர் இறங்கினார். இதுதான் சத்தியம். நீங்கள் வசனத்தை கேட்பதற்கு தாகமுள்ளவர்களாக கர்த்தரனோடு என்ன பேசுகிறார் என்பதை நினைத்து ஆவலோடு இருந்தால் உங்கள் ஆவல் தீரும். ஆமேன். இப்போ நம்ம வாசிக்க கேட்டோம், பஸ்கா பண்டிகைக்கு முன்னமே இயேசு இந்த உலகத்தை விட்டு நம்ம ஆண்டவர் பிதாவின் இடத்துல போயிடலான்னு நினச்சாராம். ஆனால் அவர் போகலை. போகிறதுக்கு வாய்ப்பு இல்லாத அவரே தங்கிட்டார். போகிறதுக்கு சான்ஸு அவருடைய வார்த்தையின்படி நடந்தது, ஆனால் அவர் போகலை. இப்போ பஸ்கா பண்டிகை வந்துவிட்டது என்று அவர் அறிந்து முன்னாலே நம்ம பிதாவினிடத்தில் போயிடலாம் என்ற ஆசை வந்தது. அதனால் என்ன பண்ணார் அப்படின்னா 12ஆம் அதிகாரம் முதல் வசனம் வாசிங்க. அதுலேயே பஸ்கா பண்டிகை வர 6 நாளைக்கு முன்னே இயேசு தாம் மரணத்திலிருந்து எழுப்பின லாசரு இருந்த பெத்தானியாவுக்கு வந்தார். ஆமாம். அப்போ பஸ்கா பண்டிகைக்கு முன்னே அப்படி நினச்சாரு. ஆனால் என்ன யோவான் எழுதுகிறாருன்னா, பஸ்கா பண்டிகைக்கு 6 நாளைக்கு முன்னாலேயே எங்கே வந்துட்டாரு? எங்கே வந்துட்டாரு சொல்லுங்க? ஆமாம், 6 நாளைக்கு முன்னால் வந்துட்டார். அதுதான் ஞாயிற்றுக்கிழமை நாம் கொண்டாடின குருத்தோலை ஞாயிறு. அல்லையே சொல்லுவோம். இந்த குருத்தோலை ஞாயிறு முடிந்து வேதம் சொல்லுகிறது, அங்கேயே ஆண்டவர் அந்த துவக்கின இடமாகிய பெத்பகே பெத்தானியா என்ற இடத்துல வந்து வழக்கம்போல் தங்குகிற அந்த பெத்தானியா கிராமத்தில் தங்கிட்டார். எருசலேமுக்கு போல. மறுநாள் காலையில், அதாவது நேற்றைய தினம் மறுநாள் காலையில் அவர் எருசலேமுக்கு போகிறதுக்கு புறப்பட்டார். எல்லாத்தையும் வசனம் சொன்னாக்கா மணி 8:30 மணி ஆகிடும், நேரம் ஆகிடும். நான் ஷார்ட்கட்டாக உங்களுக்கு ஞாபகப்படுத்திட்டு போயிடுறேன். போயிடலான்னு பிரயாணப்பட்டுட்டார். பிரயாணப்பட்டு போகும் பொழுது வழியில் தான் ஒரு இன்சிடெண்ட் நடக்குது, ஒரு நிகழ்ச்சி நடக்குது. அது நேற்றைய தினம் என்ன நடக்குது? அவர் புறப்பட்டு போகிறாரு. வழியில் ஒரு அத்தி மரத்தை பார்க்குறார்.
அந்த அத்தி மரத்தில் ஏதாகிலும் இருந்தால் நம்முடைய பசிக்கு சாப்பிடலாம் என்று போகிறாரு. சீஷர்களும் கூட போகிறாங்க. அப்படி போகும்போது தான் அந்த அத்தி மரத்தில் ஒன்றும் இல்லை, கனி இல்லை. அவருக்கு வருத்தமும் வந்தது, கோபமும் வந்தது. என்ன பண்ணிட்டார்? உடனே சபித்தார். அந்த அத்தி மரத்தை சபித்தார். என்ன சபித்தார்னா, இனி உன்னிடத்தில் காணி என்பது கிடையாது. முடிச்சிட்டார். சீஷர்களாக இருக்கிறாங்க. அவங்க பார்த்துட்டாரு. ஆண்டவர் சொன்னதை கேட்டு கூடவே போயிட்டாங்க. போயிட்ட பிறகு தூரத்தில் எதிர்க்க யார் இருக்கிறாங்கன்னு கேட்டால், இந்த இன்சிடெண்ட்டை யார் பார்த்தது? சீஷர்கள் வர்றாங்க. ஆனால் மறைமுகமாக ஒரு கூட்டம் பார்க்கிறது. இயேசு சொன்னதை கேட்டு என்னதான் நடந்தது என்று சொல்லி ஒரு கூட்டம் பார்த்தது. அந்த நிகழ்ச்சி தான் இன்றைக்கு நடந்தது, 6வது நாள். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஸோ ஃப்ரம் டுடே ஆன்வர்ட்ஸ் எதையோ ஒரு செய்தி கொடுப்பதல்ல, இன்றைக்கு என்ன நடந்தது. இன்னைக்கு தான் பஸ்கா பண்டிகைக்கு முன்னால் உள்ள 6th டே, 6வது நாள். அதுக்கப்புறம் குறைஞ்சி பஸ்கா பண்டிகை ஞாயிற்றுக்கிழமை நமது பஸ்காவாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பஸ்கா பலியாக ஒப்பு கொடுக்கப்பட்டார். அந்த பஸ்கா பண்டிகை தான் நாம் ஈஸ்டர் என்றும் கொண்டாடுகிறோம், விசேஷமாய் கொண்டாடுகிறோம். அல்லேலூயா, ஆமென், பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. இனிமேல் பஸ்கா ஆட்டுக்குட்டி அடிக்க தேவையில்லை. இனிமேல் பலி செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை. ஒரே தரம் ஆண்டவர் இயேசு தன்னை பஸ்கா பலியாக ஒப்பு கொடுத்து ரத்தம் சிந்தி மனுக்குலத்தையே மீட்டு கொண்டார். நாட் ஓன்லி கிறிஸ்டியன்ஸ், அகில உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களுடைய பாவத்தை தாமே சுமந்து மீட்பை உண்டு பண்ணினார். அதுதான் பஸ்கா பண்டிகை. இன்றைக்கு நாம் ஈஸ்டர் பண்டிகை என்று கொண்டாடுகிறோம். அல்லேலூயா. எத்தனை பேர் புரிஞ்சுது? அப்போ பஸ்கா பண்டிகை என்னாலும் ஈஸ்டர் பண்டிகைனாலும் ஒன்று தான். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த பஸ்கா பண்டிகை ஆகிய ஈஸ்டர் வெரி 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 எசென்ஷியல் ஃபெஸ்டிவல், முக்கியமான பண்டிகை. ஆனால் ஒரு கூட்ட ஜனமாக இதை தான் பண்ணுதுன்னு, இயேசு பிறந்தாருன்னா கிறிஸ்மஸ் தான் ரொம்ப விசேஷமாய் கொண்டாடுறாங்க. அவ்வளோ விசேஷத்தை ஈஸ்டர் பண்டிகையில் பார்க்க முடியல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் சபையினுடைய ஊழியத்தை ஆரம்பித்த நாட்களில் எப்போ தான் சபையில் பிரியாணி சாப்பாடு கொடுப்பேன்னா ஈஸ்டர் அன்றைக்கி தான் கொடுப்பேன். ஏறக்குறைய 10 வருஷம் மெயின்டைன் பண்ணாத. அந்த சமயத்தில் யாருடைய காணிக்கையோ வருமானமோ சபையில் ஒன்றும் கிடையாது. மிஞ்சி போனால் ஒரு 10-15 விசுவாசிகள் இருப்பாங்க. 10 years பேக். அப்போது என்னுடைய நான் சம்பாதிக்கிற அந்த கணத்தில் எவ்ரி ஈஸ்டர் சர்வீஸில் எல்லாருக்கும் நேர்த்தியான சாப்பாடு கொடுத்து அனுப்புவேன். அதற்கு பிறகுதான் மாற்றங்கள் செய்து இப்படி நடத்தும்படியாக ஆண்டவர் மாற்றி போட்டார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆகினால இப்பொழுதும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பிறந்த நாளை பார்க்கிலும் அவர் தன் ஜீவனை கொடுத்த பஸ்கா பண்டிகை தான் விசேஷமானது. பிரைஸ் தி லார்ட். பாட்டு நம்ம பாடுறோம், இயேசுவே நீர் கல்வாரி சிலுவையில் ஏறி ஜீவன் தந்திராவிடில் ஏழை யான் என் பாவ பாரத்தை எங்கு சென்று தீர்த்து கொள்ளுவேன் என்று எழுதியிருக்காங்க. பார்த்தீங்களா? எங்கே போய் நம்முடைய பாவத்தை தீர்த்து கொள்வது? எங்குமே கிடையாது. ஆகையினால the essential and important festival is Easter festival. Praise the Lord. ஏன்? இயேசுவே முன்னால் வந்துட்டார் 1 week before. அன்னைக்கு பவானி வந்துட்டார். மறுநாள் பரப்பிட்டு போகிறார். அங்கே ஒரு மிராக்கிள் பண்ணுறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே 6வது நாள் என்ன நடந்தது
என்றால் அத்தி மரத்தை சபித்து விட்டு அதற்கு பிறகு புறப்பட்டு போகிறாரு எருசலேமுக்கு போவதற்கு. அந்த 6வது நாள் நடந்தது 3 இன்சிடெண்ட்டு. ஒன்று, இந்த அத்தி மரம் சபிக்கப்பட்டது. அந்த 3 இன்சிடெண்ட்டு இப்போ சொல்கிறது நேரம் கிடையாது. உங்களுக்கு கத்திர சித்தமான இடையில சொல்கிறேன். என்ன ஒளிந்திருந்து மறைந்திருந்து பார்த்தார்களே அவர்கள் யார் தெரியுமா? இப்போ வாசிங்க வசனத்தை. பிரைஸ் தி லார்ட். லூக்கா சுவிசேஷம் 20வது அதிகாரம் 1-3. 1 to 3. லூக்கா 20 1-1 2 3 வாசிங்க. அந்த நாட்களில் ஒன்றில் அவர் தேவாலயத்திலே ஜனங்களுக்கு உபதேசித்து சுவிசேஷத்தை பிரசங்கித்த போது பிரதான ஆசாரியரும் வேத பாரகரும் மூப்பரும் அவரிடத்தில் கூடி வந்து, நீர் எந்த அதிகாரத்தினால் இவைகளை செய்கிறீர்? இந்த அதிகாரத்தை உமக்கு கொடுத்தவர் யார்? அதை எங்களுக்கு சொல்லும் என்றார்கள். அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, நானும் உங்களிடத்தில் ஒரு காரியத்தை கேட்கிறேன், அதை எனக்கு சொல்லுங்கள். இந்த வசனத்திலிருந்து இதே 3 லைனு மத்தியில் இருக்குது, மார்க்கில் இருக்குது, லூக்கால் இருக்குது, யோவான்லேயும் இருக்குது. இன்றைக்கு நான் ஆராய்ச்சி பண்ணதில் 4 சுவிசேஷகர்களும் இந்த இன்சிடெண்ட்டை எழுதியிருக்கிறாங்க. என்ன இன்சிடெண்ட்டுன்னு சொன்னால், உங்களுக்கு இந்த அதிகாரத்தை கொடுத்தது யாருப்பா? எந்த அதிகாரத்தில் நீ இதை செய்கிற? நான் என்ன செய்தார்? அத்தி மரத்தை சபித்தார். சீஷர்கள் கூட வரும்பொழுது பார்க்குறாங்க, போதகரே நீ சபித்த அத்தி மரத்தை பாரும், இவ்வளவு சீக்கிரமாக பட்டு போயிற்று என்று சொல்லும் பொழுது அவர் ஒன்று பதிலே சொல்ல சீஷர்களிடத்தில், புரிஞ்சுக்கினா சரி, நீ தெரிந்து கொண்டால் சரி என்று அமைதியாக வந்துட்டார். அப்போ இந்த சீஷர்கள் தான் கூட இருந்தாங்க. ஆனால் யார் இல்லைன்னா, இப்போ முதல் வசனம் வாசிங்க. 21. அந்நாட்களில் ஒன்றில் அவர் தேவாலயத்தில் ஜனங்களுக்கு உபதேசித்து சுவிசேஷத்தை பிரசங்கித்த போது, இப்போ பாருங்க, இந்த நிகழ்ச்சி நடந்த பிறகு நேரம் எங்கே போகிறாருன்னா தேவாலயத்துக்கு போகிறாரு. பிரைஸ் தி லார்ட். இப்போ வசனம் வாசிங்க. மார்க்கு சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம். உங்களுக்கு புரியும்படியாக இந்த வசனத்தை காட்டுறேன். மார்க்கு 11:27. அவர்கள் மறுபடியும் எருசலேமுக்கு வந்தார்கள். அவர் தேவாலயத்திலே உலாவி கொண்டிருக்கையில், அதான் ரெண்டும் ஒன்று தான். இப்போ அங்கே படிச்சதும் இது ஒன்று. அவர் தேவாலயத்தில் பிரவேசித்து உலாவி கொண்டிருக்கையில் பிரதான ஆசாரியரும் வேத பாரகரும் மூப்பரும் அவரிடத்தில் வந்தாங்க. யார் யார் பாருங்க? பிரதான ஆசாரியர், சொல்லுங்க. பிரதான ஆசாரியர், வேத பாரகர், மூப்பர். 3 பேர். மறுபடியும் சொல்லுங்க. பிரதான ஆசாரியர், வேத பாரகர், மூப்பர். மூப்பர், பிரதான ஆசாரியர், வேத பாரகர். இந்த 3 பேரும் எங்கே இருக்கிறாங்கன்னா திருச்சபைக்குள்ளே இருக்கிறவங்க. எங்கே இருக்கிறவங்க? அவங்க திருச்சபையில் நம்மை போல விசுவாசிகளை போலவும் இந்த 3 பேர்கள் இருக்கிறாங்க. மூப்பர் சபையில் இருக்கிறார். பிரதான ஆசாரியர் பின்னால் முக்கியமான இடத்துல மிக விசேஷமான ஒரு ஆசாரியன். சாதாரண ஆசாரியன் கிடையாது. என்ன ஆசாரியன்? பிரதான ஆசாரியனா நம்பர் 1. பல சபைகளுக்கு சேர்ந்த ஊழியக்காரன் உக்காந்துருக்காரு. அதுக்கப்புறம் யார்? வேத பாரகர். இந்த 3 ஆட்களும் தேவாலயத்திலே எப்பொழுதும் இருப்பாங்க. ஆகையினால தான் இவர்களுக்கு 3 இந்த அதிகாரம் அன்றைக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. என்ன அதிகாரம்?
பேசும் பொழுது பிரசங்கிக்கும் பொழுது தவறாக பிரசங்கிட்டா இந்த 3 பேரில் யாராவது கேட்பாங்க. மூப்பர் கேட்பார் முதல்ல, அதுக்கப்புறம் வேத பாரகரும் கேட்பார், 3வது தான் பிரதான ஆசாரியன் வந்து என்னப்பா நீ இப்படி பேசிட்ட, சத்தியத்தை இப்படி சொல்லக்கூடாது என்று கேட்பாங்க. அதனால் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் யார் யார் கேட்குறாங்கன்னா, நீர் இந்த அதிகாரத்தினால் இவைகளை எந்த அதிகாரத்தினால் செய்கிறீர், இந்த அதிகாரத்தை உங்களுக்கு கொடுத்தவர் யார், அதை எங்களுக்கு சொல்லுன்னு கேட்குறாங்க. ஆண்டவர் பார்த்தாரு, நானும் ஒரு கேள்வி கேட்குறேன் பதில் சொல்லுங்கன்ட்டு அடுத்தபடி வசனத்தை பார்த்தீங்கன்னா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், 4வது வசனம் படிங்க, 24. யோவான் கொடுத்த ஸ்நானம் போதும். ஞானஸ்நானம் கொடுத்தாங்கள, அந்த ஞானஸ்நானம் வந்து தேவனால் உண்டாச்சா இல்லை மனுஷரால் உண்டாச்சான்னு கேட்டால் அவங்க மாட்டிக்குவாங்க. என்ன மாட்டிக்கினாச்சுன்னா, தேவனால் உண்டாயிற்றுன்னு சொன்னால் அப்போ தேவன் சொன்னதெல்லாம் செய்யின்னு சொல்லிடுவார், அவ்வளோதான். அப்போ தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சிடணுமே, அதுக்கு பதில் சொல்லலை. மனுஷனால் உண்டாயிற்றுன்னு சொன்னால் அப்போ ஏன் இதை நீங்கள் அனுமதிச்சிங்க, அது அனுமதிக்கக்கூடாதுன்னு பதில் சொல்லிடுவார் ஆண்டவர். ஸோ அதனால் நீங்கள் பின்னால் படித்து பார்த்தீங்கன்னா இந்த கேள்வி கேட்டுதான் கப்ஷப்னு வாயை மூட்டாங்க 3 பேரும். யார் யார்? பிரதான ஆச்சாரியன், மூப்பர், வேத பாரகர். இதுதான் இன்றைக்கு நடந்த நிகழ்ச்சி. எந்த அதிகாரத்தில் பண்ணி செய்கிற? இந்த அதிகாரத்தை உனக்கு யார் கொடுத்தது? என்ன அதிகாரம்? அத்தி மரத்தை சபிக்கிறியே, பட்டு போச்சே. அது ஒன்று மாத்திரம் இல்லை, ஏற்கனவே முதல்லேருந்தே பார்த்துக்கின்னு வராங்க. முதல்ல என்ன கேட்டாங்கன்னு கேட்டால், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது, எழுந்து போன்னு சொல்கிறார். பாவங்களை மன்னிக்கிறதுக்கு நீ யார்? பாவங்களை மன்னிக்கிறதுக்கு தேவாதி தேவனுக்குத்தான் அதிகாரம் உண்டு, உனக்கு அந்த அதிகாரம் கிடையாது என்பது போல் ஆரம்பத்தில் கேள்வி கேட்டாங்க. இயேசு பதில் சொல்லலை. அவர் சுகமாக்கிற வல்லமைகளை கண்ணால் பார்த்ததுனால அவங்க பதில் சொல்ல முடியல. இப்படி தகாத விதமான கேள்விகளை கேட்டு ஏதாகிலும் ஒரு காரியத்தை உண்டாக்க வேண்டும் என்று அவர்கள் ஏற்கனவே முடிவு செய்துட்டு இருக்கிறாங்க. ஏன்னா அவர் செய்வதெல்லாம் சரியானபடிக்கு செய்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு வசனத்தை வாசிங்க, அதே லூக்கா சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் திருப்புங்க. 19ஆம் அதிகாரம், அதாவது 20வது வசனத்துக்கு மேலேயே பாருங்கள், 47 48 பாருங்கள். லூக்கா 19 47 48. அவர் நாள்தோறும் தேவாலயத்தில் உபதேசம் பண்ணி கொண்டிருந்தார். பிரதான ஆசாரியரும் வேத பாரகரும் ஜனத்தின் மூப்பரும் அவரை கொலை செய்ய வகை தேடியும். நெல்லுங்க, கொஞ்சம் நெல்லுங்க. 3 பேரும் என்ன பண்ணிக்கிறாங்க? ஆரம்பத்திலிருந்து பிளானு, இயேசுவை எப்படி ஆகிக்கலாம், கொலை செய்யணும்னு மனசில் வந்தாச்சு. அர்த்தாசனம் படிச்சிடுங்க. ஜனங்கள் எல்லாரும் அவருக்கு செவி கொடுத்து, இயேசுவுக்கு செவி கொடுத்து அவரையே அண்டி கொண்டிருந்தபடினால அதை இன்னபடி செய்யலாம் உடனே செய்ய முடியாது, பயந்துருந்தாங்க. சமயம் கிடைக்கட்டுன்னு பார்த்துட்டு இருந்தாங்க, உடனே செய்ய முடியல. ஏனென்றால் ஜனங்கள் எல்லாரும் முழுவதும் அவரை சார்ந்திருந்தாங்க, ஆண்டவரை சார்ந்திருந்தாங்க. இன்னொரு சுவிசேஷத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, மத்தேயு சுவிசேஷத்தில், இந்த பரிசேயரும் வேத பாரகரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறாங்களாம். என்ன பேசிக்கிறாங்கன்னா, என்னப்பா இயேசு வந்தார், கடிந்து பேசுகிறாருப்பா, பயங்கரமாக பேசுகிறாரு, ஒன்றுமே பேச முடியல. அவர் பேசும்பொழுது ஜனங்கள் அடங்கிடுறாங்க, வல்லமையாய் புறப்பட்டு வருகிறது என்று வேத பாரகன் சொல்கிறான். பரிசேயன் என்ன சொல்கிறான்? ஒன்றும் பேச, நீ என்ன பண்ணாலும் நடக்காதுப்பா, அவர் பின்னால் உலகமே போகிறது. எது போகுது?
இயேசு பின்னால் உலகமே போகுது, நீ என்ன பண்ணி இனிமேல் ஒன்றுமே செய்ய முடியாதுன்னு பேசிக்கிறாங்க ரெண்டு பேரும். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த 3 பேர் இயேசு ஊழியத்தை துவங்கின நாட்களில் இருந்த அவர்களுடைய எய்ம் என்னன்னு கேட்டால், இயேசுவை எப்படி ஆகிலும் தீர்த்து கட்டணும், கொலை செய்யணும். அதற்கு குற்றம் சுமத்துவதற்கு டைரக்டாக அந்த மகா பிரதான ஆசாரியன் சொல்ல முடியாது, 2-3 சாட்சி வேண்டும். அப்போ யார் சொல்லலாம் முதல்லன்னு கேட்டிங்கன்னா, சபையில் மூப்பர் அப்படின்னு கொஞ்சம் பேர் இருந்தாங்க. யார் இருந்தது? அப்புறம் தான் 2வது அதிகாரம் வேத பாரகர். இவங்க 2 பேரும் போய் பிரதான ஆசாரியன்கிட்ட இயேசு இப்படியெல்லாம் பண்ணிட்டாருன்னு சொன்னால், ஓ 2 பேர் சொல்கிறீங்களா, அப்போ இது உண்மையாக இருக்கும் அப்படின்னு ஆராய்ஞ்சு பார்ப்பார். அவர் ஆராய்ஞ்சு பார்க்கும்பொழுது அதில் அவருக்கு உண்மை என்று தென்பட்டால் அந்த பிரதான ஆசாரியன் கட்டளை போட்டுருவார், இவன் மரணத்துக்கு ஏதுவான குற்றத்தை செய்து விட்டான், இவனுக்கு மரண தண்டனை கொடுங்கன்னு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருவார். ஆகவே இந்த 2 பேரும் முதல்ல இது வரைக்கும் போய் பிரதான ஆசாரியன்கிட்ட எந்த கம்ப்ளைண்ட்டும் பண்ணல. இவங்களே கேட்டுக்கிறாங்க, நீ செய்வது சரியில்லை கேட்டுக்கிறாங்க. அதில் இந்த மூப்பர்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம்ல, அது யார் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுதான் நம்ம இந்த கூட்டங்களை வச்சுருக்கிறோம். இந்த மூப்பர்கள்னால் யார், மூப்பர்னால் என்ன மீனிங்க, தமிழில் படித்தா ஒன்றுமே தெரியாது, உங்களுக்கு உண்மையாக புரியாது. மூப்பர்கள் சபையில் இருக்கிறாங்களான்னா, இயேசுவின் காலம் வரைக்கும் மூப்பர்கள் அவ்வளவாக இருந்ததாக வேதாகமத்தில் இல்லை. நெகேமியாவின் காலம் வரைக்கும் வேத பாரகர்கள் என்ற ஒரு கூட்டத்தார் இருந்தாங்க. வேதத்தை நன்றாக கற்று தேர்ந்தவர்கள். அந்த வேதத்தை கற்று தேர்ந்தவர்களிலே எஸ்ரா ஒருவர். அவர் வேத பாரகன். ஆகவே தான் அவர் தேவாலயத்தை கட்டினார். இப்போ எஸ்ரா வேத பாரகனாக இருந்தார், தவிர மூப்பராக இல்லை. இயேசுவின் காலத்தில் மூப்பர்கள் சபையில் இருந்தார்கள்னா அவங்க யாருன்னா எல்டர்ஸ். ஆங்கிலத்தை பற்றி பார்த்தா புரியுது எனக்கு. யார்? எல்டர்ஸ். எல்டர்ஸ்னால் தமிழில் மூப்பர்னு போடுது. வேறு மாதிரி தமிழில் சொல்லனா அனுபவம் உள்ள ஆட்கள், ரொம்ப வயசானவங்க, அவங்க தான் மூப்பர் அப்படின்னு சொல்லலாம். அதனால் அந்த காலத்தில் இந்த ரொம்ப ஹார்ட் தமிழ், கஷ்டமான தமிழ், மூப்பர் அப்படின்னு எழுதிட்டுருக்கிறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ யாருன்னா திருச்சபையில் வயது சென்றவர்கள், நன்றாக வேதாகமத்தை அறிந்தவர்கள், குற்றம் சாட்டப்படாதவர்கள், நற்சாட்சி பெற்றவர்கள். இவ்வளவு தகுதி இருக்கணும் இந்த மூப்பர் என்கிறவருக்கு. எல்டர்ஸ் சபையில் முக்கியஸ்தர் இயேசுவின் காலத்தில் இருந்தார்கள். நான் ஆராய்ச்சி பண்ணின வரைக்கும் சபை எழுமின கொஞ்சம் காலம் தோன்றதும் தோன்றாததும் போல, பட்டதும் படாததும் போல சில சமயங்களில் இந்த மூப்பர்களை உண்டாக்கினதாக சரித்திரம் சொல்லுகிறது, சபை சொல்லவில்லை. அப்போஸ்தலனாகிய பவுல் தான் அப்போஸ்தலராக இருக்கிற அப்படின்னால அவர் சுவிசேஷ ஊழியத்தையும் செய்ய முடியும், மேய்ப்பர் ஊழியத்தையும் செய்ய முடியும், உபதேசங்களையும் எழுத முடியும், தீர்க்க தரிசனத்தையும் செய்ய முடியும், அற்புதம் அடையாளம் செய்கிற ஊழியத்தையும் செய்ய முடியும். கர்த்தர் அதற்காகவே அவரை எழுப்பினார். ஏன்னா 12 அப்போஸ்தலர்கள் படிப்பறிவு இல்லாதவர்கள், நியாயப்பிரமாணம் தெரியாமல் அவங்க சட்டம் போட முடியாது. அவர்கள் ஊழியம் இயேசுவை அறிவித்தார்கள், இரத்த சாட்சியாக மறிச்சாங்க, போயிட்டாங்க. பட் பவுல் அப்படி கிடையாது. நியாயப்பிரமாணம் நல்லா தெரியும், இயேசுவை முகமுகமாய் பார்த்து பேசாவிட்டாலும் அவர் தரிசித்தார், முகமுகமாய் இயேசுவை தரிசித்தார். முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமா? நீ யார் ஆண்டவரே, நீ யார் என்று கேட்கிறான். நீ துன்பப்படுத்துகிற இயேசு நான் தான்பா
அப்படின்னு சொல்கிறார். அப்போ திரும்பி பார்க்குறாரு, சுற்றி பயங்கரமான வெளிச்சம். ஆகவே தான் அந்த வெளிச்சத்தை பார்த்த பிறகு அவனுக்கு கண் குருடாகி விட்டது. அந்த வெளிச்சத்தை பார்த்தே கண்ணு குருடா போச்சு அவனுக்கு. அதற்கு பிறகு ஊழியக்காரனாகிய அனனியாவை கூப்பிட்டு, பவுல் என்கிற மனுஷன் சவுல் பவுலாக மாற்றப்பட்டு நேர் தெரு என்றப்பட்ட தெருவுக்கு போ, அங்கே ஒரு வீட்டில் தங்கியிருப்பான். அவன் கைகளை, உன்னுடைய கைகளை அவன் கண்களில் வைத்து ஜெபம் பண்ணு, அவன் பார்வை அடைவான் என்று அனனியாவுக்கு ஆண்டவர் சொல்லிட்டார். அனனியா புறப்படுறதுக்கு முன்னால் ஆண்டவரே பார்த்து ஒரு கேள்வி கேட்குறாரு. என்ன கேள்வி கேட்குறாருன்னா, ஆண்டவரே, போன வாரம் தான் சர்ச்சில் புகுந்து பெரிய பிரச்சனை உண்டு பண்ணிட்டான். ஸ்தேவானை கொலை செய்வதற்கு அவன் தான் 199% உடந்த. டோட்டலாக அவனை பற்றி சொன்னா ஒரு கொலைகாரன். அவன் அங்கே போய் ஜெபம் பண்ணி சொல்கிறீங்களே ஆண்டவரேன்னு கேட்கும்போது, அப்போ தான் இயேசு சொல்கிறாரு அவனுக்கு பதில். அந்த பதில் எல்லாருக்கும் பொருந்தும், உனக்கும் பொருந்தும், எனக்கும் பொருந்தும். என்ன பதில் அது? அவன் என் நாமத்து நிமித்தம் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்று எனக்கு தெரியும்பா, நீ எனக்கு டீச் பண்ண வேண்டியதில்லை, யூ கோ, நான் என்ன சொன்ன அதை போய் செய்யப்பான்ற. ஒன்றும் பேசலை. அதுக்கப்புறம் யாராக போகிறாரு, அங்கே சவுல் இருக்கிறாரு. அவன் கையெழுத்து அவன் கண்களில் வைத்து ஜெபிக்கும் பொழுது அவன் கண் பார்வை அடைந்தது. அவன் எழுந்து புறப்பட்டு கர்த்தருடைய ஊழியத்திற்கு போனான். அல்லேலூயா சொல்லுவான் ஆண்டவருக்கு. ஆகையினால அவன் ஊழியத்தை ஆரம்பித்த பிறகுதான் சபை சீர்திருத்தம் அடைந்தது. ஏனென்றால் அப்போஸ்தலர்களுடைய காலங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இரத்த சாட்சியாக மறித்து எல்லாரும் கடந்து போயிட்டே இருக்கிறாங்க. பவுல் இளம் வயதுடையவர், எல்லாரும் போயிட்டாங்க. ஆனால் மரிக்கிறதற்கு முன்னால் அப்போஸ்தலனாகிய பேதுருவையும் அப்போஸ்தலனாகிய யோவானையும் ஒரே ஒரு முறை சந்திக்கிறார். மார்க்கு இவர்களை ஒரு முறை சந்திக்கிறார். அவங்க எங்கே இருந்தாங்க நாட்கள்னா அரபி தேசத்தில் இருந்தார்கள். அங்கேயே போய் 15 நாள் தங்கி இயேசு கிறிஸ்துவை குறித்த காரியங்களை கேட்க வேண்டியதெல்லாம் கேட்டு வைத்து கொண்டார். சந்தேகம் வருதுன்னா முழங்கால் நின்று உபவாசித்து கர்த்தரிடத்தில் நேராக கேட்பார். ஆண்டவரை இயேசுவும் என்ன பண்ணார் தெரியுமா? நேராக இறங்கி வந்து அவர் கேட்ட கேள்விக்கு பதில் சொன்னார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகையால் தான் அவர் எழுதுகிறாரு, நான் கர்த்தரிடத்தில் கேட்டு பெற்றுக்கொண்டதை உங்களுக்கு எழுதுகிறேன் என்று சொல்கிறார். அல்லேலூயா சொல்லுவோம். மனுஷங்கிட்ட இல்லை, கர்த்தரிடத்தில் கேட்டு பெற்றுக்கொண்டதை நான் உங்களுக்கு எழுதுகிறேன். என்னவென்றால், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று இரவில் என்ன செய்தார் என்பதை நேரடியாக கேட்டு எழுதின நிருபம்தான் 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம். அல்லேலூயா. இது கர்த்தரிடத்தில் நேராக கேட்டு எழுதின பகுதி இந்த 11ஆம் அதிகாரம் 1 கொரிந்தியர். ஆக தேவனுடைய பிள்ளைகளே, அவரும் மூப்பர்களை ஏற்படுத்தலை. ஆனால் பிறகு சரி இது தேவைப்படுகிறது, மூப்பர் தேவை சபைக்கு என்று எபேசு சபைக்கு தான் அந்த மூப்பர்களை முதல்ல ஏற்படுத்தினார். எந்த சபைக்கு சொல்லுங்க? எபேசு சபைக்கு தான் மூப்பரை முதல்ல ஏற்படுத்தினார். ஏற்படுத்திட்டு அவங்க என்ன வேலைன்னா, இவ்வளோ நல்லா செஞ்சிருந்தீங்களாப்பா, எதுக்கத்தாலும் குற்றம் கண்டுபிடிக்கிறது, ஏதாவது ஒரு சொல்லி வச்சிடணும், ஏதாவது ஏற்று கேள்வி கேட்கணும், இந்த மாதிரி செஞ்சுருந்தாங்களே, அந்த வேலையெல்லாம் அவனுக்கு கொடுக்கல உங்களுக்கு என்று அந்த மூப்பர்களை அழைத்து என்னென்ன அவங்களுக்கு செய்தேன்னு சொல்லிட்டு கொடுத்தார். பவுல் தான் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். என்னென்ன குவாலிஃபிகேஷன் இந்த மூப்பருக்கு இருக்கணும் அப்படின்னு சொன்னால், நம்பர் 1 எழுதிங்க. இப்போ பிரைஸ் தி லார்ட். 1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரம் 17வது வசனம். 1 தீமோத்தேயு 5:17. நன்றாய் விசாரணை செய்கிற
மூப்பர்களை விசேஷமாக திருவசனத்திலும் உபதேசத்திலும் பிரயாசப்படுகிறவர்களை இரட்டிப்பான கனத்திற்கு பாத்திரராக எண்ண வேண்டும். அல்லேலூயா. அந்த முந்தின வசனம் வாசித்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் மூப்பர்கள் எப்படி இருக்க வேண்டும். எல்டர்ஸ் எப்படி இருக்குன்னு போட்டுக்குது, சொல்லுங்க, நன்றாய் விசாரிக்கணும். இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னா, ஆரம்ப காலத்திலிருந்து இந்த நாட்கள் வரைக்கும் நம்முடைய சபையில் இந்த மூப்பர்களை என்கிறவர்களை நான் ஏற்படுத்தலை. ஏன் ஏற்படுத்தலைன்னா, இந்த சபையினுடைய சீஃப் ஆர்கனைசர் உருவாக்கின தேவனுடைய மனுஷன் தகப்பனுடைய ஸ்தானத்தில் இருந்தவர் அந்த போஸ்ட் தேவையில்லைன்னு ஊழியத்தில் அப்போவே கேன்சல் பண்ணிட்டார். எந்த மூப்பர்களும் சபையில் வைக்கலை. வையுங்கள் என்றும் கிளை சபைகளுக்கு அவர் சொல்லலை. ஏன்னா கொஞ்சம் அதிகாரம் கொடுத்தா அவங்க மேலே ஏறி போயிடுவாங்க, சத்துருவாக மாறிடுவாங்கன்னு அவருக்கு நல்லா தெரியும். ஆகையினால மூப்பர் என்ற போஸ்ட்டு கிடையாது சபையில். ஏன்? மூப்பர் எப்படி இருக்கணும்? குவாலிஃபிகேஷன் என்ன படுக்குது? நல்லா விசாரிக்கணும். நம்ம சபையில் ஏற்படுத்தியிருக்கலாம் இல்லை பாஸ்டர் அப்படின்னு இங்கேருந்து ஓட்டம் பிடிச்ச ஒரு ஓட்டாண்டி என்கிட்ட சொன்னான் இங்கே சபையில் இருக்கும்போது. அதை கேட்டுட்டு ஒரு மாதத்தில் ஓடிட்டான். என்ன கேட்டது, நமக்கு சபையில் நீங்கள் மூப்பர்களை ஏற்படுத்துங்களேன் பாஸ்டர். அப்போ இந்த வசனத்தை எடுத்து அவங்ககிட்ட காமிச்சேன். இந்த தகுதியெல்லாம் நம்ம சபையில் யார் கையில் இருக்குது பார்ப்பான்னு கேட்டேன் அவர்கிட்டே. அவங்க என்ன பண்ணணும், நன்றாய் விசாரிக்கணும். அப்போ அவரை கேட்டேன், நீ முதல்ல வந்திருக்காங்களா பிரதர், எப்படி இருக்கீங்க பிரதர், சிஸ்டர் எப்படி இருக்கீங்க, உடம்பு சகவையில்லைன்னு கேள்விப்பட்டேன், அப்படி ஏதாவது ஒரு ஆளை பார்த்து விசாரிச்சிருக்கியா நீ கேட்டேன். அப்புறம் என்ன பேசுறது, போய் நேரு கிடையாது, அந்த பழக்கமே கிடையாது. அடுத்த குவாலிஃபிகேஷன் என்ன போட்டிருக்கு, நன்றாய் விசாரிக்கணும். அப்புறம் விசேஷமாக திருவசனத்திலும், விசேஷமாகனா கண்டிப்பா திருவசனத்தில் உபதேசத்திலும், சொல்லுங்க, உபதேசத்திலும் திருவசனத்தை உபதேசிக்கணும் சொல்லணும். பாஸ்டர் இல்லாத நாட்களில் யாருக்காவது டவுட் இருந்தால் திருவசனம் இப்படி சொல்லுது என்னப்பான்னு சொல்லணும். மூப்பருக்கு இப்போ எல்டர்ஸு வயசானவங்க இருக்கிறீங்க, இந்த ரெண்டு குவாலிஃபிகேஷன் இருக்குதுன்னா இல்லை, யார் கையிலையும் கிடையாது. நல்லா விசாரிக்கணும் ஜனங்களை, சத்திய வசனத்தில் தேர்ச்சி பெற்றிருக்கணும். இந்த ரெண்டு தகுதி இருக்குது அப்போனா யார் கையிலையும் கிடையாது அந்த தகுதி. அப்போ எப்படி சபையில் மூப்பர்களை உண்டாக்குறது? உண்டாக்க முடியல. ஆனால் அந்த மாதிரி ஒரு மூப்பர்கள் சபையில் இருந்தார்களானால் இப்போ இருக்கின்ற சபைகளில் கூட, பெந்தேகோஸ்தே சபைகளில் மூப்பர்கள் என்ற ஸ்தானம் கிடையாது, உண்டாக்கலை. ஏனென்றால் அவர்கள் கொஞ்சம் அதிகாரம் கொடுத்தோன்னே தாறுமாறாக போயிடுறான். ஊழியக்காரனை விரோதமாக எழும்பிடுறாங்க. அதிகாரம் அது கையில் இருக்குதே, இந்த வசனத்தை இப்படி போதிச்சார், இந்த வசனத்தை இப்படி கழுத்துச்சு பேசினார். ஆரம்பத்தில் ஒரு ஊழியக்காரர் வாய் தவறி ஒரு வார்த்தை சொல்லிட்டார். நல்லா கவனிங்க. அவங்க நல்ல அந்த வாய் வேகத்தில் பேசிட்டு அந்த ஊழியக்காரர் குற்றமற்றவர், பரிசுத்தமான ஒரு மனுஷன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்கிறேன். அவர் இப்போ தான் 2 வருஷத்துக்கு முன்னால் தான் கர்த்தருக்குள் மரித்து தேவனுடைய ராஜ்யத்துக்கு போயிட்டார். என்ன பேசிட்டாருன்னு கேட்டால், பேசின பிறகு வெளியே வந்து உக்காந்தார். உடனே முக்கியமான கர்த்தருடைய பிள்ளைங்க போய், ஐயா நீங்கள் இப்படி சொல்லிட்டீங்கிறது தவறியாது, அப்படி சொல்லக்கூடாது, வேகத்தில் நீங்கள் சொல்லிட்டீங்க, அந்த உபதேசத்தை மாற்றக்கூடாதியானோடனே, அப்படி சொல்லிட்டுனா சாரி நான் வாபஸ் வாங்குறேன் மன்னிச்சிடுங்க. அப்படியா, அப்படி சொல்லிட்டு இருப்போம், நான் இருக்கலாம், வேகத்தில் சொல்லியிருப்பேன். அப்போ மறுநாள் உடனே நான் இப்படி சொல்லிட்டு நேற்று, அப்புறம் நான் சொல்கிற காலம் ரெக்கார்டிங் கிடையாது, ஒன்றும் கிடையாது, எந்த யூடியூப்பும் கிடையாது, ஏடியூப்பும் கிடையாது, கேமரா கிடையாது, ஒன்றும் கிடையாது.
கேசட்டு உண்டு அந்த நாட்களில். அந்த கேசட்டு கூட யாராகிலும் ஒரு பெரிய வசதி படித்தவங்க வாங்கி ரெக்கார்ட் பண்ணுவாங்க, மீதி பேருக்கு யார் கையிலையும் இருக்காது. அவன் மறுநாள் வாபஸ் வாங்கிட்டார். ஆனால் அப்படி வாபஸ் வாங்கின பிறகு கூட கொட்டி கலகம் பண்ணி கலாட்டா பண்ணி அவர் ஆரம்பித்த ஆர்கனைசேஷனை உடச்சி 100 சுக்கலாக போயிடுச்சு. யாரால் தெரியுமா? ஒரே ஒரு மூப்பன் என்ற அதிகாரம் கொடுத்தவனால் நடந்த விபரீதம். நான் பேரை சொல்ல மாட்டேன். அதில் ஒரு ஆள் ஓடி வந்தவன் சமீபத்தில் நியரஸ்டில் கூட ஒருத்தர் ஊழியம் செய்கிறார், அங்கேருந்து ஓடி வந்தவர். ஐ நோ வெரி வெல். இதை ஏன் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் ஒரு வேளை நினைக்க பாஸ்டர் நம்ம சபையில் மூப்பர்களை உண்டாகி இருக்கலாமே, இந்த 2 தகுதிக்கு இதை சொல்லு. நாளைக்கு நீங்கள் இந்த ஈஸ்டர்லேருந்து இவர் இருந்து மூப்பர் சபைக்குன்னு சொல்கிறேன். வேதத்தை நன்றாக கற்று தேர்ந்த மனுஷர்கள் வயசு சொன்னவங்க இருக்கிறீங்களா? சர்ச்சை முடிஞ்சோடனே பிரதர் நல்லா இருக்கீங்களா சிஸ்டர், எங்க சிஸ்டர் காணா, நேற்று போன உடம்பு சரியில்லைங்களா, ஊர் ஆள் ஆமென். மறண்டு போன மாடு ஓடும் பார்த்தீங்களா? நீங்கள் மாடு மறந்துடுச்சுன்னா எங்கே போவோம், யாரும் மெதிக்குன்னு தெரியாது. இப்போ அந்த மாதிரி சபையில் இருந்தால் சபை வளர்ச்சி அடையாததற்கு அதுவும் ஒரு காரணம். ஆகையினால தான் இந்த சபையை மட்டம் தட்டி வச்சுட்டாங்க ஊழியக்காரர். பவுல் கூட கொரிந்தி சபை, ரோமர் சபை, கலாத்திய சபை, கொலோசை சபை இது எல்லாத்தையும் ஏற்படுத்தினார. அங்கெல்லாம் மூப்பர் வச்சாரா? இல்லை. எபேசு சபைக்கு மாத்திரம் அத்தை வச்சார். ஏன்னா எபேசு சபையார் வசனத்தில் தேர்ச்சி பெற்றவர்கள், மிகவும் பரிசுத்தமானவர்கள். அது ஈக்குவலான சபை கிடையாது. அதற்கப்புறமா பிலதெல்பியா என்ற ஒரு சபை ஏற்பட்டது. அது இங்கே குறிப்பிடப்படலை. அது வெளிப்படுத்தும் விசேஷத்தில் தான் எழுதியிருக்குது பிலதெல்பியா சபையை குறித்து. ஆகவே ஏன் இவைகளை சொல்லுறேன்னு கேட்டால், நீங்கள் தவறாக நினைக்கக்கூடாது, பாஸ்டர் ஏன் அப்போ மூப்பரில் உண்டாக்கக்கூடாதுன்னா இதுதான் தகுதி. இந்த தகுதி நம்மிடத்தில் யார் இடத்துல இல்லை. ஒரு விசுவாசி தவறு பண்ணிட்டான், ஒரு விசுவாசி விழுந்து போயிட்டான், அவனை கூப்பிட்டு கண்டிஷன் பண்ணணும், அவனை விசாரிக்கணும். அப்படின்னு சொன்னால் யாரும் உகந்தவர்களை இல்லை என்று மனசுக்குள்ளே எனக்கு இருக்குது. ஆனால் ஒரு சோம்பேறி பையன் இதை நேரடியாக சொன்னாங்க, தம்பி நீ இது மாதிரிலாம் பண்ணக்கூடாது, நீ போகிற பாதை சரியில்லை, உன்னை ஒரு 2 பேர் வைத்து கொண்டு நான் விசாரிக்கிட்டேம்மா. நான் தான் விசாரிக்கிறேன்னு சொன்னேன். 2 பேர் வச்சு உன்னை விசாரிக்கிறேன், அப்போ நீங்கள் உண்மையை சொல்லுங்க, எனக்கு மட்டும் சொன்ன பிரயோஜனம் இல்லை, இந்த 2 பேருக்கும் தெரியட்டும். அப்படி தெரிஞ்சால் அவங்க விட்னஸ் ஆகிடுவாங்க. அப்படி இல்லைன்னா நான் பொல்லாதவன் ஆயிடுறேன், நான் விரும்பலை அப்படின்னு சொன்னதும் அந்த முட்டா பையன் சொன்னான். அந்த முட்டா பையன் இதை பார்த்தான்னா நான் என்ன தான் சொல்கிறான்னு தெரியும் அவனுக்கு. அதான் சொல்கிறேன் முட்டாள் பையன். என்ன சொன்னான் தெரியுமா? உங்கள் சபையில் அப்படிப்பட்ட தகுதி எவனுக்கு இருக்குது காட்டு. இப்படி கேட்டான் பொடி பையன். என் வீட்டுக்கு தான் கடன் வாங்கி என் சோத்தை தின்ன பையன். சோறு கிடையாது, வீடு கிடையாது. எவ்வளோ திரும்பி பேச்சு பார்த்தீங்களா? கர்வமான பேச்சு. எவனுக்கு தகுதி உங்கள் சபையில்? உனக்கு இருக்குது அட நாய். என்ன ஏன் இவைகளை சொல்லுகிறேன்னா கோபத்தில் சொல்லலை, நடந்த சம்பவத்தை உடைக்கிறேன். இப்போ நான் நடந்த சம்பவத்தை சொல்கிறேன். இப்போ எவ்வளவு திமிரான பேச்சு. அவன் பாட்டம் மோஸ்ட் ஜூனியர், நேற்றுக்கு வந்த பிச்சைக்காரன், அவன் சொல்கிறான். ஆகையால் தேவனுடைய பிள்ளைகளை சபையில் மூப்பர்களை ஏற்படுத்தாததற்கு காரணம் இதுதான். நீங்கள் அதெல்லாம் போட்டு நமக்கு தேவையில்லை. இயேசுவை கொலை செய்வதற்கு 3 குரூப்பில் ஒரு குரூப் யாரு? மூப்பர். மூப்பர் சபைக்கு முன்மாதிரியாக இருக்கிறவன், நல்ல ஒழுக்கம் உள்ளவன், வசனத்தை தேர்ச்சி பெற்றவன். என்ன வசனம் தேர்ச்சி பெற்றவன் அவன் சொல்லட்டுங்களா? ஆண்டவர் எது பண்ணாலும் ஓய்வு நாள் செய்யக்கூடாது. இதை அப்படியாப்பா நியாயப்பிரமாணம் இப்படி சொல்லுகிறது. அவன் போயிட்டு டயர்டாகிட்டு வருவான். கை கழுவினியா? இல்லை, கை கழுவாமல் சாப்பிடக்கூடாது. சரிங்க, அப்புறம் என்னங்க? இன்றைக்கி ஓய்வு நாள்
இன்றைக்கி வந்து எந்த மிராக்கிளும் நீ பண்ணக்கூடாது, சபையில் தான் பேசணும், அவ்வளோதான். இந்த மாதிரி அறிவு தான் அவன் மூளையில் ஏறிக்குது. யார்கிட்ட? மூப்பர்கிட்ட. என்னுடைய பிள்ளைகளே, ஆக்கையினால தான் சபைகளில் இன்ற நாளில் கூட எல்டர்ஸ் என்னை நாமினேட் பண்ணி அவங்கள முன்னால் கொண்டாந்து நிற்க வச்சு எந்த ஊழியக்காரன் டிக்ளேர் பண்ணல, இவங்க தான் மூப்பர் சபையிலன்னு சொல்லலை. இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு இந்த வயசு வரைக்கும் எந்த ஆர்கனைசேஷன்லேயும் மூப்பர்களை வைக்கல. புரிஞ்சுதுங்களா? எத்தனை பேர் புரிஞ்சுது? பிரைஸ் தி லார்ட். ஆமாம், சபையின் நாட்களில் கிட்ட நெருங்கி கொண்டிருக்கிறோம், இயேசுவின் பாடுகளை தியானிக்கிறோம். இந்த 3 பேர் வெளியில் கிடையாதியா, சபையிலேயே இருக்கிறவன். யார் இருக்கிறவன்? மூப்பர். அதுக்கு அடுத்தபடியா யார்? வேத பாரகர். சரி, அவங்க 2 பேரையும் விட்டுடு. 3வது நபர் முக்கியமானவர். யார் அவர்? ஓ, ஆசாரியனில் கூட பிரதான ஆசாரியன், முக்கியமான போஸ்ட். இந்த ஆசாரியன் 2 பேர் சொல்கிறத கேட்கணும். 2 பேர் சொல்லிட்டாங்க, ஆண்டவரே அன்றைக்கி போனால் அவன் யூதருக்கு ராஜான்னு சொல்கிறான். அப்படியே சொன்னான், நான் தான்ப்பா இது வரைக்கும் ராஜா, நான் தான் அரசாட்சி பண்ணுறேன். ஏறி போய் அவருக்கு, நான் யூதருக்கு ராஜான்ட்டேனே, இது ஒரு குற்றம். இப்படி குற்றத்தின் மேல் குற்றம் மாற்றி மாற்றி இந்த நாட்களில் அவரை குற்றவாளிகள் என்று சொல்லி தீர்ப்பளிக்க அந்த நாட்களில் இருக்கிற பிரதான ஆசாரியனாகிய காய்பாவினிடத்தில் கூட்டம் போனாங்க. காய்பா விசாரிக்கிறான். கடைசி வரைக்கும் விசாரிச்சுட்டு மரணத்துக்கு ஏதுவான குற்றம் இடத்துல ஒன்றுமே இல்லையே என்று தீர்ப்பளிக்கிறான். இவர் எந்த நாட்டை சேர்ந்தவர்? கலிலேயா. கலிலேயா என்னுடைய கண்ட்ரோலில் கிடையாது, ஏரோது கட்டிட்டு போ, அவர் தான் அதுக்கு அதிகாரம் படுத்தி ஏரோது இடத்துல போகிறாங்க. ஏரோது விசாரிக்கிறார், என்னிடத்தில் அதிகாரம் இல்லை, இவர் பிலாத்துவினிடத்தில் தான் அதிகாரம் படைத்தவர், அந்த தேசம் பிலாத்துவின் கையில் இருக்கிறது, நீ பிலாத்துவினை கூட கூட்டின்னு போங்க. 2 பேர் ஏற்கனவே விசாரித்தாங்க, இவர் குற்றமற்றவன்னு சொல்லிட்டாங்க. பிலாத்துவினிடத்தில் போகிறாங்க. பிலாத்து போய், ஐயோ இயேசு குற்றமற்றவராச்சு, எவ்வளோ அன்பு நிறைந்தவராச்சு, அவருடைய பிரசங்கத்திலையும் என் மனைவி ரொம்ப நல்லா விரும்பி கேட்பாள், ஆகினால எப்படியாகிலும் இந்த மரணத்திலிருந்து காப்பாற்ற வேண்டும் என்று இயேசுவை என்னென்னமோ கேள்வி கேட்கிறாரு. அவர் வாயை திறக்கவில்லை. மயிர் கத்தரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாது இருக்கிற ஆட்டுக்குட்டியை போல தம்முடைய வாயை திறவாமல் இருந்தார். தீர்க்க தரிசனம் நிறைவேறுகிறதாங்க, வாயை திறக்கவில்லை. தேவனே பிள்ளைகளே, கடைசியாக அறைக்கு உள்ளே கூட்டின்னு போகிறார் பிலாத்து. கூட்டின்னு போயிட்டு, நீ யூதருக்கு ராஜாவா என்று கேட்குறார். ரூமில் போய் அவர், நீ சொல்லுகிறபடி தான் அப்படின்றார். அப்படியா, நல்லா சொல்லு, எனக்கு அதிகாரம் இருக்குது, உன்னை விடுதலை பண்ணவும் எனக்கு அதிகாரம் உண்டு, உன்னை மரண தண்டனை கொடுப்பவும் எனக்கு அதிகாரம் உண்டு, நீ கரெக்டாக சொல்லுப்பா, நீ சொல்லுகிறபடி நான் ராஜா தான். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே தான் அவர் மரித்த பிறகு யூதருக்கு ராஜா என்று எழுதி சிலுவையின் மேலே தொங்க வைத்தார்கள். Praise God. அல்லேலூயா, அல்லேலூயா. பாவம் அறியாமல் பாவமே செய்யாமல் பாரினில் ஜீவிக்கிறவர், பாவம் அறியாமல் பாவமே செய்யாமல் பாரினில் ஜீவித்தீரே, பரிசுத்தரும் போல் ஜீவிக்கவே. ஆமென். பரிசுத்தரும் போல் ஜீவிக்கவே பலமானை தாருமையா, உந்தன்
பல பாடுகள் பட்டாராம். எப்படி பட்டாராம்? வாசிங்க 16ஆம் அதிகாரம் மத்தேயு சுவிசேஷம் 21வது வசனம். மத்தேயு 16 21. அது முதல் இயேசு தாம் எருசலேமுக்கு போய் மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேத பாரகராலும் பல பாடுகள் பட்டு. நான் பாடுங்க, பல பாடுகள், 1-2 பல பாடுகள் பட்டு கொலையுண்டு 3ஆம் நாளிலே உயிர்த்தெழுந்திருப்பேன் என்று சீஷர்களுக்கு சொல்றார். யாரால பாடுவது? இயேசுவுக்கு. புறஜாதிக்காரனால இல்ல, புறஜாதி மனுஷனால இல்ல, சபையில உட்கார்ந்திருக்கிற மூப்பர், சபையில அதிகாரத்தில் இருக்கிற வேதபாரகர், சபையில சீஃப் போதகர், தலைமை போதகர், பிரதான ஆசாரியன், இவர்களால் நான் பல பாடுகளை பட்டு நான் அதற்கு பிறகுதான் மரிப்பேன், 3ஆவது நாள் எழுந்திருப்பேன்னு இயேசு சொன்ன வார்த்தையின்படிதான் இது நடந்தது. அல்லேலூயா. இதைத்தான் மறுபடியும் லூக்கா 9ஆம் அதிகாரம் 22வது வசனத்தில் எழுதுறார். லூக்கா 20:22 வாசிங்க. மேலும் மனுஷகுமாரன் 9:22 லூக்கா. மேலும் மனுஷகுமாரன் பல பாடுகள் படவும் மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேத பாரகராலும் ஆகாதவன் என்று தள்ளப்படவும் கொல்லப்படவும் 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்திருக்கவும் வேண்டும் என்று சொன்னார். இயேசு வாக்குதத்தம் கொடுத்து அந்த வாக்குதத்தை நிறைவேறும்படியாக அவர் குறிப்பிட்ட நாள் வந்தவுடனே தன்னை பலியாக ஒப்பு கொடுத்தார். Praise the Lord. Hallelujah. ஆகையால இன்றைக்கு 6வது நாளில் நடந்த நிகழ்ச்சி என்னவென்றால், பஸ்கா பண்டிகைக்கு வர்றதுக்கு முன்னாலே வந்துட்டார். பெத்தானியாவில் தங்கினார். மறுநாள் புறப்பட்டு போகிறாரு. அத்தி மரத்தை சபிக்கிறாரு. அதற்கு பிறகு தேவாலயத்திற்குள்ளே போகிறாரு. இந்த தேவாலயத்திற்குள்ளே போகிறது தான் இந்த 6th டே. இந்த நாளில் நடந்த சம்பவம். தேவாலயத்திற்கு உள்ளே போகிறாரு. எல்லாரிடத்துலையும் ஒரு செய்தி கொடுக்குறார். அந்த செய்தி யாரை பற்றினா இந்த 3 குரூப் தான். எந்த 3 குரூப்பு? மூப்பர், வேதபாரகர், பிரதான ஆசாரியன். 3 பேரும் அந்நியர் இல்லை, 3 பேருக்கும் வசனம் தெரியாமல் இல்லை, 3 பரிசுத்தம் இல்லாதவர்கள் இல்லை. ஒன்னே ஒன்று அவங்க கண்ணுக்கு தெரியல, இயேசு மனுக்குலத்தை மீட்கும்படியாக வந்திருக்கிறவர் தேவகுமாரனாக இயேசு என்றது அவங்களுக்கு தெரியல. இது தெரிஞ்சா அவன் இந்த மாதிரி செஞ்சிருக்க மாட்டான். இன்னைக்கும் ஒரு கூட்டம் இயேசு 3 மகான்கள், அந்த மகான்களை உருவச்சிருப்பா. மகாத்மா யாரு? காந்தி. அவர் ஒரு பக்கத்தில் ஒரு பாட்டாக இருக்கும், இன்னொரு பக்கத்தில் புத்தர் பக்கம் ஒரு பக்கத்தில் இருக்கும். ஆமாம், பாவத்துக்கு சம்பளம் மரணம் இயேசு எப்படி சொன்னாரோ புத்தர் சொல்லிட்டாரு. பாவத்துக்கு காரணம் ஆசை, துன்பத்திற்கு காரணம் ஆசை. அவர் பக்கத்தில் இவங்க 2 பேருக்கு நடுப்புற மீடியேட்டர் இயேசுநாதர். இந்த 3 பேர் படம் இருக்கும் எங்கன்னா பார்த்தா. ஏன்னா இந்த 3 பேரும் மகான்கள். அவன் கண்ணுக்கு அவர் மகான். அதாவது சில பேர் நினைக்கிறான், ஆனால் அறிவு பெருத்த காலம் எல்லாமே ஞானம் வளர்ந்து சந்திர மண்டலத்துக்கு போகிற காலத்தில் ஜீவிக்கிற அறிவாளிக்கு கூட இயேசுதான் தெய்வம் என்று தெரியவில்லை. ஆனால் உங்களுக்கும் எனக்கும் அந்த பெரிய கிருபையை கண்கள் காணும்படி அவர் தேவகுமாரனாகிய இயேசு மனுக்குலத்தை மீட்கும்படியாக வந்தவர், அவர்தான் ரட்சகர் என்று அறிந்து கொள்ளும்படியான ஒரு ஞானத்தை கொடுத்தாரு. நாம் எவ்வளவு பாக்கியம் பெற்றவர்கள், எவ்வளவு ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இதுதான் சத்தியம். அவர்களுக்கு தெரியாததை, அவர்களுக்கு மறைக்கப்பட்டதை பாலகர்களாகிய பேதர்களாகிய உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவராகிய இயேசு மனுக்குலத்திற்காக இந்த உலகத்தில் வந்து மரித்தார்.
அடக்கம் பண்ணப்பட்டார், 3வது நாள் உயிரோடு இருந்தார், இன்றைக்கும் உயிரோடு கூட இருக்கிறார். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். Praise the Lord in the name of Jesus. ஜெபம் பண்ணலாமா? மணி 8:20. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கண்ணில் மூடி கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணுவோம். நாளைக்கு என்ன நடந்தது, நாளைய தினத்தை தியானம் பண்ணுவோம். காட் பிளஸ் யூ. பாஸ்கர் ஜெபம் பண்ணுவோம். பிதாவே, இந்த மாலை வேளைக்காய் நன்றி செலுத்துகிற ராஜாவே. Yes, Father. உடைய வசனத்தை நாங்கள் கேட்கும் பொழுது ஆண்டவரே, பரிசுத்த ஆவியினை எங்கள் ஒவ்வொரு நிறைத்து எங்கள் செவிகளை திறந்தீங்க ராஜாவே. எங்கள் கண்களை பார்க்கும்படி உதவி செய்தீங்க. கடினமான இருதயத்தை கூட தகப்பனே ஒரு சதையான இருதயமா மாற்றினீரே. இந்த மாலை வேளையில் ஆண்டவரே, உடைய தாசர் மூலம் பேசப்பட்ட வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜாவே. சபையிலே எப்படி நடக்க வேண்டும், எப்படி நாங்கள் ஒழுங்குமாய் கிரமமாய் வளர வேண்டும் என்று சொல்லி உடைய தாசர் மூலமாக பேசப்பட்ட உபதேச சத்தியங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் கேட்கும் பொழுது ஆண்டவரே, இதற்கு ஆண்டவர் 30, 60 அல்ல, 100க்கு 100 பலன் கொடுக்கிற மக்களாக, ஊழியராக சபையில் நீங்க ஏற்படுத்த போகிறபடி நாம ஸ்தோத்திரிக்கிற ராஜாவே. சபையில மூப்பர்கள் உண்டு. இந்த நாட்டில் ஆண்டவர் எந்த நிலவரத்தில் இருந்தாலும் அவர்களால் வருகிற இடையூறுகளுக்கு எந்த விதத்தில் இடம் கொடுத்தாலும் கூட ஆண்டவரே, பவுல் இப்படிப்பட்ட பாடுகளை சகித்த போது கூட மூப்பர்கள் அந்த எபேசு பட்டணத்துக்கு ஏற்படுத்தினார் ஆண்டவரே. எபேசு பட்டணத்தை போல எங்கள் சபை சத்திய வசனத்தில் தேறினவர்களை காணப்பட நீ உதவி செய்கிறார். யார் எந்த வசனத்தை கேட்டாலும் நாங்கள் உபதேசத்தோடு சத்திய வசனத்தோடு அற்புத அடையாளத்தோடு சொல்லத்தக்கதென வாக்குவலம் நிறைக்கும்படியாய் மன்றாடுகிறார். இடம் முழுவதுமா நீங்க நிரப்பினீங்க ராஜாவே. வந்திருக்கிற எல்லாரும் மேல ஆண்டவரே, ஆவியின ஊற்றப்பட்டிருக்கிறபடி நம்ம ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜாவே. இந்த பலத்தோடு நாங்க போகிறது மாத்திரமல்ல, எங்கள் வேலை ஸ்தலத்துல பேசுகிற இடத்துல இந்த சத்திய உபதேசங்களை பேசும் பொழுது பரிசுத்த ஆவியின வல்லமையா கிரியை செய்து ரட்சிப்புகளை இழுத்துக் கொள்ள முடியாது மன்றாடுகிறோம் ராஜாவே. தேவமே, தேவ மனுஷனை இன்னும் கூட பலப்படுத்துங்க ராஜாவே. அவருடைய சரீரத்துக்கு விரோதமாக, அவருடைய ஆத்மாவுக்கு விரோதமாக, அவருடைய ஆவிக்கு விரோதமாய் போராடுகிற எல்லா வல்லமைகளையும் இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினால நாங்கள் ஒருமனப்பட்டு கடிந்து கொண்டு கட்டி ஜெபிக்கிறோம். கர்த்தர் பலப்படுத்துங்க ராஜாவே. அன்றைக்கு ஆண்டவரே, போர்க்களத்தில் இருந்த நிலவரத்தில் பொழுது கூட மீதியானியர் ஆண்டவரே அந்த களத்தை வந்து கோதுமை அடித்து போடுவார்கள் சொல்லி பயந்து கடந்த கிதியோனை பார்த்து சொல்லுகிற வார்த்தையானது, பராக்கிரமசாலியே, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் என்று சொன்னீங்க ராஜாவே. இப்போதும் கூட உடைய வார்த்தையாகிய உடைய வசனத்தை எங்கள் எல்லாரும் பராக்கிரமசாலியா மாற்றி இருக்கிறவனை நம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் இன்று முதல் ஆண்டவரே போர்க்கவசத்தை தொடுத்து கொண்டு போகிறோம் ஆண்டவரே. உடைய வசனத்தை பிடித்து கொண்டு போகிறோம் ராஜாவே. இருளில் உள்ள ஜனங்களுக்கு வெளிச்சத்தை காட்டும்படியாக ஆண்டவரே சபையில மூப்பர்கள் இருந்தார்கள், இப்போதும் இருக்கிறார்கள். நாங்கள் அப்படிப்பட்ட ஸ்தானத்துக்கு தகுதி உள்ளவர்களாய் எங்களை மாற்றும்படியாய் மன்றாடுகிறோம். உடன் ஊழியம் செய்கிறது ஆண்டவரே 2 பாஸ்டர்மார்களுக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். அவருடைய குடும்பங்களை நீங்க பலப்படுத்துங்க ராஜாவே. சபையில் இருக்கிற ஒவ்வொரு மக்களையும் நாங்கள் விசாரிக்கிறவர்களாக, அவருடைய விசாரிப்புல மாத்திரமல்ல, அவர்களுக்கு உள்ள பங்குகளை நாங்களும் பெற்றுக்கொண்டு அவருடைய துக்கத்துல பங்காளிகளை காணப்பட உதவி செய்ய முடியாது மன்றாடுகிறோம். சிறு பிள்ளைகள் முதல் ஆண்டவரே பெரியவர்கள் வரைக்கும் எல்லாரும் கரத்தில் போடுக்கிறோம். வந்திருக்கிற ஒவ்வொருவரும் புது பலனை பெற்றுக்கொண்டு திரும்பத்தக்கதாக ஒரு பலத்தை ஊற்றிருக்கிறீங்க, அபிஷேகத்தை ஊற்றிருக்கிறீங்க, அக்கினி இறக்கிருக்கீங்க ராஜாவே. எங்களுடைய எண்ணெய் குறைந்து போகாதபடிக்கு ராஜாவே, எங்களுடைய கருந்திரிகளாம் வெட்டி புதிய எண்ணெயினால் ஒவ்வொரு நிரப்புகிறதற்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். எழும்பி பிரகாசிக்கிற விளக்காக நாங்கள் காணப்பட நீர் உதவி செய்யுங்க ராஜாவே. பலப்படுத்துங்க, காத்து கொள்ளுங்க. இன்னுமா இருக்கிற எல்லா கூட்டங்களும் கர்த்தருடைய ஆவியானவரை நடத்தி தாங்க. வர தடைப்பட்ட மக்களை சீக்கிரமாய் கொண்டு சேர்ந்து இந்த சத்திய உபதேசங்களை கேட்டு ஆண்டவரே வளர்ச்சி அடைத்தக்கதா உதவி செய்யும். பலப்படுத்துங்க, காத்துக்கொள்ள வழி நடத்தும். விசேஷமா ராக்காலங்களை உபவாசித்து உடைய சமூகத்தில் காத்துக்கொண்டு ஜெபித்து கொண்டு வேத வசனம் தியானித்து கொண்டிருக்கிற உடைய பிள்ளைகள் மேல் இரட்டிப்பான அபிஷேகத்தை ஊற்றும்படியாய் மன்றாடுகிறோம் ராஜா. பலப்படுத்துங்க ராஜா, காத்துக்கொள்ளுங்க, வழி நடத்துங்க.
எல்லா துதிகன மகிமையிலும் ஒருவருக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். கைகள் வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். மகா Praise the Lord. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பரிசுத்த ஆவியானவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சிலுவையில் அறையப்பட்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்த இயேசுவை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. அவரின் அக்கிரமங்களெல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவு கலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கத்தினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தி ஆக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வாயதை திரும்ப வாழ வைத்து போல் ஆகிறது என்பது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம், சிநேகம் நம் அனைவரோடும் உலகம் எங்கிலும் உள்ள சகல பரிசுத்தவான்களோடும் கர்த்தருடைய வருகை மட்டும் தங்கியிருப்பீராக. அல்லேலூயா, அல்லேலூயா. God bless you. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நாளைய